ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா ஹேட்ச் கிரேடியன்ட் பவுண்டரி. ஸோ இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிக்கிறேன். ஸோ ரெக்டாங்கிள் கமெண்ட் செலக்ட் பண்ணி ஸோ ஹேட்சுக்கு ஒரு ரெக்டாங்கிள், ஸோ கிரேடியன்ட்டுக்கு ஒன்று ஒரு ரெக்டாங்கிள். ஸோ நான் 2 ரெக்டாங்கிள் வரைஞ்சிட்டேன். ஸோ இப்போ இதில் எப்படி ஹேட்ச் கிரேடியன்ட் யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் நான் ஹேட்ச் கமெண்ட்டுக்கு ஹேட்ச் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணோடனே பாருங்கள், செலக்ட் பண்ணதும் என்ன கேட்குது, பிக் இன்டர்னல் பாயிண்ட் கேட்குது. ஸோ நம்ம இன்டர்னல் பாயிண்ட் எங்கே வேணுமோ நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் கீழே, செலக்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் செட்டிங்ஸ். ஸோ செட்டிங்ஸுக்கு வந்து கேப்ஸ் டீன்னு இருக்கு பாருங்க, டீ கொடுத்து என்ட்ரு கொடுங்க. அது உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான பேட்டர்ன் இதில் இருக்கும். ஸோ இதில் நம்மளுக்கு எந்த பேட்டர்ன் வேணுமோ நம்ம இதை கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஆங்கிள் கொடுத்து ஓகே பண்ணுறேன். ஓகே பண்ணி ஆட் பிக் பாயிண்ட்ஸ் இங்கே கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ இன்டர்னல் பாயிண்ட் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ அந்த ஆங்கிள் இருக்கிற பேட்டர்ன் வந்து இதில் ஃபில் ஆகிடும். ஸோ இதே மாதிரி தான் நம்மளுக்கு எந்த மாதிரி பேட்டர்ன் வேணுமோ சேஞ்ச் பண்ணி ஸோ நம்ம இந்த பாக்ஸ்லேயோ இல்லை ஒரு தேவையான இடத்துல கொடுத்தா அது ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிடும். நம்ம நெக்ஸ்ட்டு கிரேடியன்ட் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பற்றி பார்ப்போம். ஸோ நான் அது கிரேடியண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணால் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் பாயிண்ட் கேட்குது. ஸோ நான் உள்ளே வச்சு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இங்கே கலர் பார்த்தீங்கன்னா ப்ளூ அண்ட் எல்லோ இருக்குது. ஸோ இந்த கலர் நம்ம சேஞ்ச் பண்ணால் இங்கே கிளிக் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ரெட்டு வேணாலும் ரெட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் ரெட்டு கொடுத்து மறுபடியும் இங்கே வைக்கிறேன். ஸோ வச்சுட்டு இதில் நம்ம எந்த கலர் வேணாலும் சேஞ்ச் பண்ணி மாற்றிக்கலாம். ஸோ எல்லோ இந்த மாதிரி கிரேடியன்ட் நம்ம யூஸ் பண்ணி ஃபில் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் இது எதுவும் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ தேவைப்பட்ட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்து பவுண்ட்ரி பார்ப்போம். ஸோ நான் பவுண்ட்ரி பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நான் ஒரு ட்ராயிங் ஒன்று வரைஞ்சிக்கிறேன். ஸோ ரெக்டாங்கிள் ஒன்று செலக்ட் பண்ணி சர்க்கிள் ஒன்று செலக்ட் பண்ணி வரைஞ்சிக்கிறேன். நான் ட்ராயிங் வரைஞ்சி முடிச்சிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு லைனு, இது ஒரு ஆர்க்கு, ஸோ இது ஒரு லைனு, இது ஒரு ஆர்க்குன்னு தனித்தனியாக இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் ஒன்றா பாலிலைனாக மாற்றுறது தான் இந்த பவுண்ட்ரி கமெண்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ கிரேடியன்ட் இருக்குது. ஸோ இதை பவுண்ட்ரி செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு பிக் பாயிண்ட்ஸ்னு கேட்குது. ஸோ இதை கிளிக் பண்ணி இன்டர்னல் பாயிண்ட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணி என்ட்ரு பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்கள், இதை கிளிக் பண்ணுறேன், ஒரே பாயிண்ட்டாக வந்துருக்கு. ஸோ இங்கே பாலிலைனும் இருக்குது, கீழே ஆர்க்கும் இருக்குது, ஸோ அது கீழே லைனும் இருக்குது. ஸோ மூணுமே இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு மேலே இருக்குது பார்த்தீங்கன்னா பாலிலைன் தான் இருக்கும். இந்த பவுண்ட்ரி கமெண்ட் யூஸ் பண்ணுறது மூலமாக என்ன ஒரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, ஸோ இதோட அவுட்லைன் பார்த்தீங்கன்னா நம்ம பாலிலைனில் இருக்கிறதால இதோட ஏரியா அண்ட் பெரிமீட்டர் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இன்னொரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ஹேஷ் கமெண்ட் யூஸ் பண்ணி உள்ளே நம்ம ஹேஷ் பண்ணோம். ஸோ அப்போ பார்த்து சின்னதாக ஏதோ ஒரு கேப் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேஷ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வெளில போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை வெளில போக தடுக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பவுண்ட்ரி கமெண்ட் யூஸ் பண்ணி நம்ம ஹேஷ் பண்ணலாம் இதில். ஸோ லாஸ்ட்டாக அந்த பவுண்ட்ரி எதுக்கு யூஸ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு நம்ம 2D ட்ராயிங்காக வரைஞ்சிருக்கோம். ஸோ 3Dயாக எக்ஸ்ட்ரூட் நம்ம பண்ணுறோன்னா அதுக்கு வந்து பாலிலைனாக இருந்தால் தான் நம்மளால் கரெக்டாக எக்ஸ்ட்ரூட் பண்ண முடியும். ஒரு சிங்கிள் லைன் ஆர்க்காக இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரூட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த பவுண்ட்ரி கமெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து 3Dயில் எக்ஸ்ட்ரூடும் பண்ணி ஈஸியாக நம்ம வேல்யூ கொடுத்து என்டர் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு அட்வான்டேஜ் இருக்குது இதில். ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ. அன்டில் நெக்ஸ்ட் வீடியோ, பாய்.